இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் பெரிய தீர்க்கதரிசிகள் வரிசையில் வருகிற தானியேல் புஸ்தகம். இந்த புஸ்தகம் இதன் ஆக்கியோனாகிய தானியேல் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. இவரதுடைய பெயர் எபிரேய பெயர் டானியேல். ஏல் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம். இதற்கு இந்த எபிரேய பெயரின் அர்த்தம் காட் இஸ் மை ஜட்ஜ். கிமு 605 வருடத்துல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவுக்கு விரோதமாக வந்து அதை மேற்கொண்டு தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார். அப்போது யூதாவில் இருந்த உயர் குலத்தை சேர்ந்த கல்வியில் தேறிய வாலிபர்களை கைது செய்து பாபிலோன் கொண்டு சென்று அங்கு கல்தேயர் பாசைகள் மற்றும் ராஜாங்க நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து அரண்மனையில் அலுவல் செய்வதற்காக நியமித்தார். அப்போது அந்த கிமு 605 கைதாக சென்றவர் தான் தானியேலும் அவருடைய நண்பர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகியோர். இது தானியேல் 1வது அத்தியாயத்தில் 1-7 வசனங்கள் பார்த்தோம் என்றால் இந்த குறிப்பு அங்கே இருக்கும். இவர் எரேமியா ஏற்கனவே சொன்னது போல 70 வருடம் யூதா பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும் என்று சொன்னது போல அந்த 70 வருட சிறையிருப்பின் முதலிலே சென்றவர். ஆனால் அந்த 70 வருடங்களும் பாபிலோனிலே அரண்மனையிலே அதிகாரியாக வேலை செய்து வந்தார். அது மாத்திரமல்ல, பாபிலோன் ராஜ்யாவை அதற்கு பின் மேற்கொண்ட பெர்சியா அரண்மனையிலையும் தரியு, கோரோஸ் என்கிற ராஜாக்கள் காலத்திலையும் உயர் பதவி வகித்து வந்தார். கோரோஸ் ராஜாவுடைய காலத்துல தான் செருபாபேல் தலைமையிலே ஒரு குரூப் திரும்பி வந்தார்கள் பாபிலோன் யூதாவுக்கு, எருசலேமுக்கு. அது 70 வருடங்கள் கழித்து வந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் கூட தானியேல் திரும்பி வரவில்லை. அவர் பாபிலோனிலே தான் தங்கியிருந்தார். கடைசி வரை பாபிலோனிலேயே இருந்து அங்கேயே மரித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார். இவர் எருசலேமுக்கு திரும்பி வரவில்லை. இவரும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரே வயது உள்ளவர்கள் தான். முதலாவது சிறையிருப்பிலே சென்றவர் தானியேல், 2வது சிறையிருப்பிலே சென்றவர் எசேக்கியேல். அதை போன வாரம் எசேக்கியேல் படிக்கும்போது படித்தோம். எசேக்கியேல் சிறைப்பட்ட தேவ ஜனங்களின் மத்தியிலே இன்னும் அழிவு வருகிறது, அதற்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று எருசலேம் நகரத்திற்கு கொடுக்கப்பட்ட தேவ எச்சரிப்பையும், எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்டு போன பின்பு மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற போது யூதா எருசலேமுடைய மகிமையான வருங்காலம் பற்றியும் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். எசேக்கியேல் சிறையிருப்பில் உள்ள அந்த ஜனங்கள் மத்தியிலே உபதேசித்தார். ஆனால் தானியேல் அப்படியல்ல. புறஜாதிகளின் ராஜாக்கள் மத்தியிலே, அரண்மனையிலே, அப்போது இருந்த மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் மத்தியிலே ராஜாதி ராஜாவான தேவனுக்கு சாட்சியாகவும், இப்பொழுது தேசத்தை ஆளுகின்ற அந்த ராஜாக்கள் கூட, புறஜாதியின் அந்த ராஜாக்கள் கூட தேவ ஆளுகைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் உட்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு சாட்சியாக கூறவும் தேவன் அவரை அங்கே வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, பிற்காலத்து அவர் தரிசனங்களை யூதாவும் எருசலேமும் அதை சுற்றியுள்ள தேசங்களில் என்னென்ன நடக்கும் என்கிற வருங்கால சரித்திரத்தை தெள்ளன் தெளிவாக அவர் மூலமாக தரிசனமாக தேவன் கொடுத்தார். அதுவும் எருசலேமின் மகிமையான வருங்கால மகிமையை பற்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எசேக்கியேல் சிறைப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். தானியேல் ராஜாக்களுக்கு முன்பதாக சாட்சியாக நின்றார். ஜனங்களுக்குரிய காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த தானியேல் புஸ்தகத்துல அவருடைய வாழ்நாட்களிலே சுமார் 75 வருடங்களிலே நடந்த காரியங்களை அதற்கு பின், தானியேலுக்கு பின் சுமார் 440 வருட காலமாக நடக்க இருக்கக்கூடிய தரிசனங்களையும் உள்ளடக்கியது இந்த புஸ்தகம். ஒரு விசேஷமான காரியம், தானியேல் புஸ்தகம் எபிரேய வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகள் ஆகமத்திலே சேர்க்கவில்லை அவர்கள். இதை எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? இங்க எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. மற்ற எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? கேக்குது சார். கேக்குதா? சரி, ஓகே. கேக்குது சார். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ.
இந்த தானியேல் புஸ்தகம் எபிரேய வேதாகமத்திலே தீர்க்க தரிசன ஆகம வரிசையில வைக்கவில்லை. மாறாக இவர்கள் ரூத்து எஸ்தர் புஸ்தகத்தோடு உன்னத பாட்டுகள் இந்த புஸ்தகத்தோடு சேர்ந்து எழுதப்பட்டவைகள் என்கிற ஒரு குறிப்பிலே தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தானியேலை தீர்க்கதரிசியாக அவர் அங்கீகரித்தார். தீர்க்கதரிசியாக என்ற தானியேல் குறித்த தீர்க்கதரிசனத்திலிருந்து 2 காரியங்களை எடுத்து அவர் சொல்கிறார். மத்தேயு 24வது அத்தியாயம் 15வது வசனத்திலே கடைசி கால முடிவுகளை குறித்து சொல்லுகிற போது, சீசர்களுக்கு சொல்லுகிற போது 24 மத்தேயு 24:17 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அதே போலவே இவர் கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியன் முன்னணியில் நிற்கின்ற போது அவர்கள் விசாரிக்கிற போது, நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்று அவன் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிற போதும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அத்தியாயத்தில் 13-14 வசனங்கள் எடுத்து சொல்லுகிறார். நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு 2 இடங்களிலே தானியேல் தீர்க்கதரிசனத்தில் புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான காரியங்களை எடுத்து இவர் சொல்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு வருகிற போது சபைகளுக்கு தானியேல் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசியாக, அதுவும் பெரிய தீர்க்கதரிசிகள் வரிசையிலே ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்திலே ஒரு பகுதி, சரியா சொன்னா ஒரு பாதி பார்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சிங்கக்கவியில தானியேல் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அக்கினி சூளையிலே அவருடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போடப்பட்டு எந்தவித ஆபத்தும் என்று வெளியே வந்தது, அந்த கதையும் நமக்கு தெரியும். நேபுகாத்நேச்சர் தரிசனமாக கண்ட பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பால் ஆன அந்த ஒரு சிலை, அதை குறித்தும் சிலருக்கு தெரியும். அப்புறம் பெல்சாத்தார் தேவாலயத்தினுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து விருந்து நடத்தின போது அவருக்கு அங்க வந்த ஒரு எச்சரிப்பு, மேனே மேனே தேக்கேல் உபார்ஷேன் என்ற ஒரு கையெழுத்து எழுதியதும் நமக்கு தெரியும். இந்த காரியங்களையும் இதோடு சேர்ந்த சில காரியங்களெல்லாம் நமக்கு சண்டே கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தாங்க. அதனால இது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனா இதுல தெரியாத, அநேகருக்கு தெரியாத ஒரு இன்னொரு பகுதி உண்டு. அடுத்த ஒரு பகுதி அநேகருக்கு தெரியாது. தானியேல் தரிசனத்தில் கண்ட அந்த 4 மிருகங்கள் ஏது? ஒரு ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவும் சண்டை போட்டுன்னு சொன்னார். எது ஆட்டுக்கடா எது வெள்ளாட்டுக்கடா அதுவும் தெரியாது. 70 வாரங்கள்ல தானியேல் சொன்னார். இந்த 70 வாரங்கள் எங்க இருக்குது, அது எதை குறிக்குது? இன்றைக்கும் கூட ஆராய்ச்சியாளர்கள் குழப்பிக்கிட்டு அதுக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கங்கள் வைத்துக்கொண்டு தலையை பிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அது அநேகருக்கு தெரியாத ஒரு பகுதி தான், வளர்ந்த கிறிஸ்தவர்கள் கூட தெரியாத ஒரு பகுதி தான் அது. குறிப்பாக இந்த புஸ்தகம் ஒரு கால கிரமத்தின்படி அமையவில்லை. அதாவது இது முதல்ல நடந்தது, இது 2வது நடந்தது, 3வது நடந்தது என்ற கால கிரமத்தின்படி அமையவில்லை. ஒரு டாபிக் வைஸாக, தலைப்பு வாரியாக, அதாவது அற்புதங்கள் எல்லாம் ஒரு செட் ஆகும், தரிசனங்கள் எல்லாம் அடுத்த செட் ஆகும். முதல் பகுதி ஒரு பகுதி ஒரு குறிப்பையும், 2வது பகுதி வேற குறிப்பையும். இந்த புத்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். 1லிருந்து 6 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 7லிருந்து 12 வரைக்கும் 2வது பார்ட்டு. முக்கியமாக இந்த 1லிருந்து 6 பார்ட்டு வேற, 7லிருந்து 12வது அத்தியாயம் வரை கூட 2வது பார்ட் உள்ள செய்திகள் வேற. முதல் பகுதி 1லிருந்து 6 அத்தியாயம் வரைக்கும் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், தானியேல் மூலமாக நடந்த அற்புதங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். 2வது பார்ட்ல தானியேலுக்கு கிடைத்த தரிசனங்கள், அவைகள் மட்டும்தான் அங்க வருது. இந்த முதல் பார்ட் தானியேலுடைய ஆயுசு காலத்திலே அவைகள் நடந்தவை. ஆனால் 2வது பார்ட்ல வரக்கூடிய தரிசனங்கள் தானியேல் காலத்துக்கு பின்னாலே நடக்க இருப்பவைகள். இன்னும் விசேஷமாக ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1லிருந்து 6 அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் எபிரேய மொழியிலும், 2வது அத்தியாயத்துல அந்த 6வது அத்தியாயம் வரைக்கும் அராமிக் மொழியிலும் எழுதப்பட்டது. அராமிக் மொழி அந்த காலத்துல பாபிலோன் தேசத்தில் இருந்த அரசாங்க ராஜ்ய மொழி. இன்றைக்கு எப்படி நமக்கு கவர்மெண்ட் லாங்குவேஜாக ஆங்கிலம் வைத்திருக்கிறார்கள், பொதுவான லாங்குவேஜ், அது போல அந்த காலத்துல இருந்த அராமிக் மொழி. அதே போலயே செகண்ட் பார்ட்லயும்
முதல் அத்தியாயம், அதாவது 7வது அத்தியாயம் அராமிக் மொழியில, மிச்ச மொழி 8லிருந்து 12 வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் எபிரேய மொழியில. அந்த மொழிக்குரியதை பார்த்தாலே இந்த செய்தி யாருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எபிரேய மொழியில் உள்ளது குறிப்பாக யூத ஜனங்களுக்காக, அராமிக் மொழியில உள்ளது புற இனத்தாருக்கும் காமன் பீப்புளுக்கும் எல்லாருக்குமாக. அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த புஸ்தகம் ரெண்டாகவே 2 வேறு வேறு லாங்குவேஜிலே எழுதப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மிராக்கல்ஸ் தான் மெயினா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1வது அத்தியாயம் நம்ம பார்த்தா தானியேல் அவர் நண்பர்களும் பாபிலோனுக்கு கைதாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அந்நிய தேசத்திலையும் விசேஷமா அதுல சொல்லப்பட்டது, அந்நிய தேசத்துல அந்நிய கலாச்சாரத்தின் மத்தியிலும் தங்களுடைய சுய அடையாளத்தையும் பரிசுத்தத்தையும் காத்து கொள்ள அவர்கள் திடனாக நின்றது, உறுதியாக நின்றது. அதாவது ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த பரிசுத்த குலைச்சலான அந்த ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு வெஜிடேரியன் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி நின்றது. அது அந்த அதிகாரி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர்கள் பிறரை காட்டிலும் ஆரோக்கியமாக மாத்திரமில்ல ஞானம் உள்ளவர்களாக இருப்பதை கண்டது. 3 வருடம் கழிச்சு அவங்க டெஸ்ட் நடக்கிற போது பிறரை காட்டிலும் இந்த 4 பேருமே 10 மடங்கு விசேஷமாக ஞானத்தால் நிரம்பி இருந்தார்கள் என்று ராஜா கண்டறிந்தார். இந்த ஒரு காரியம் வந்து முதல் சாப்டர்ல வந்துடும். 2வது சாப்டர்ல நேபுகாத் நேச்சர், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு கனவு காண்கிறான். அடுத்த நாள் எல்லாரையும் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு எல்லா ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் கேட்டு அழைக்கிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, சொப்பனத்தை சொல்லு, நாங்கள் அர்த்தம் சொல்றேங்கிறாங்க. அவரு ஒருவேளை சொப்பனத்தை மறந்துட்டாரான்னு தெரியல. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொப்பனம் கண்டேங்கிறதுன்னு சொல்லுங்க, அப்பதான் நீங்க சொல்ற அர்த்தம் சரியானு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அது யாராலும் சொல்ல முடியல. உடனே இவங்களை எல்லாம் கொலை பண்ணுன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஞானிகள் வரிசையில தான் தானியேலும் அவர் நண்பர்களும் வர்றாங்க. அவங்களுக்கு இது வரும்போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது விவரம் சொன்னா அந்த அதிகாரிகிட்ட சொல்றாங்க, நீ ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, நான் எங்கள் தேவனிடத்துல கேட்டு சொல்றேன்னு சொல்லி அன்றைக்கு ராத்திரி உட்கார்ந்துருந்தா தானியேல் ஜெபம் பண்ணி தேவனிடத்துல விண்ணப்பித்து தேவன் நேபுகாத் நேச்சர் கண்ட கனவை இவருக்கு காண்பித்து அந்த அர்த்தத்தையும் விளக்கி கூறினார். இதை சொல்லி அடுத்த நாள் ராஜா கிட்ட போய் சொன்னோன்னா ராஜா அவரை மகிமைப்படுத்தி பாபிலோன்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு அவரை உயர்த்துகிறார். இது 2வது சாப்டர்ல வருகிறது. 3வது சாப்டர்ல தானியேல் குறித்து அல்ல, தானியேலுடைய 4 நண்பர்கள். ராஜா ஒரு பெரிய 90 அடி உயரத்துக்கு ஒரு சிலையை நிறுவுகிறார். பாபிலோன் தேசம் வந்து ஒரு சமவெளி பிரதேசம் தான். 90 அடி உயரத்துக்கு ஒரு சிலையை நிறுத்தினா எங்கிருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் கண்ணு காட்ட தெரியும். அந்த மாதிரி ஒரு சிலையை நிறுத்துகிறார். அநேகமாக இவர் கனவுல கண்ட அந்த சிலையை போலவே ஒரு சிலையை செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் தெரியல. என்ன சொல்லுகிறாரு, நான் மேலதாளங்கள் வாசிக்கிறது எல்லாரும் தாள விழுந்து பணிஞ்சதை வணங்கணுங்கிறாரு. அப்ப தானியேலுடைய இந்த நண்பர்கள் 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க நாங்க வணங்க மாட்டோங்கிறாங்க. தானியேலு குறித்து அங்க குறிப்பு இல்லை. அவர் அந்நேரம் வேற எங்கேயும் வெளியூருக்கு அரசாங்க காரியமாக போயிருந்தாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் அந்த 3 பேர் தான். அவங்க சொல்றாங்க, நாங்க விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், நீங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இந்த ராஜா உன் தண்டனைக்கு நாங்க பயப்பட மாட்டோம், ஏன்னா உன் கையிலிருந்து எங்களை விடுவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கார், அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட நான் உங்க சிலையை வணங்க மாட்டோங்கிறாங்க. அப்ப ராஜா ரொம்ப கோபமாகி போய் 7 மடங்கு சூடாக்கு சூளைய இவங்களை உள்ள தூக்கி போடுங்கிறாரு. இவங்களை கொண்டு போனவங்களெல்லாம் நெருப்புல விசத்து போயிடுறாங்க. ஆனா இவங்க வேகலை, அக்கினிக்குள்ள இருக்காங்க. 3 பேர் உள்ள போட்டாங்க, 4 பேராக உலாவுறாங்க. ராஜா அதை கண்டு அந்த 4வது மனுஷன் தேவ சாயலா இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு போய் தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்கன்னு அவங்களை கூப்பிட்டு கடைசியில் உங்கள் கடவுளே மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சம்பவம் வந்து 3வது சாப்டர்ல வருது. அடுத்தது 4வது சாப்டர்ல திரும்பவும் நேபுகாத் நேச்சர் அவர் ஆட்சி காலத்துக்கு ஒரு கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு தேவன் அவருக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். உன்னுடைய மனநிலைமை கொஞ்சம் மோசமாக போகுது அப்படிங்கிறது எச்சரிப்பை அவருக்கு ஒரு சொப்பனமாக கொடுக்குறார். அவர் உடனே பழைய பழக்கத்தில் தானியேலை கூப்பிட்டு கேட்குறாரு, இதுக்கு என்ன அர்த்தங்கிறாரு. ஒரு பெரிய மரம் வளர்ந்துருந்தது, பறவைகள் மிருகங்கள்லாம் உட்காந்துருந்தது, ஜனங்கள் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு ஒருத்தன் அதை வெட்டி போடணும் ஒரு தேவதூதன் வானத்துலேருந்து சொன்னான்.
ஒருத்தர் அதை வெட்டி போட்டான், அடிமரம் மட்டும் இருக்குது, அதை சுற்றி வெங்கலத்தில் ஒரு விலங்கு போட்டு 7 காலங்கள் கடந்து போட்டுன்ட்டாங்க, அது என்னன்னு தெரியலங்கிறார். அதை வச்சு சொல்கிறார், நீ தேவனுக்கு விரோதமாக பெருமை கொள்வதனால தேவன் உன்னை நினைக்கிறாரு, ஜாக்கிரதையாருன்னு எச்சரிக்கிறாரு. ஆனால் சில ஒரு வருடங்கள் காலத்துக்கு பிற்பாடு இதெல்லாம் ராஜா மறந்துடுறாரு. அரண்மனை மாடியில் உட்காந்து என் மகிமைக்காக நான் கட்டின என் பாபிலோன் அல்லவா என்று பெருமையாக நினைக்கிற போது வானத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது, நேபுகாத்நேச்சரே உன் ஆட்சியிலிருந்து தள்ளப்பட்டாய் என்று. நேபுகாத்நேச்சர் அதிலிருந்து ஒரு பைத்தியம் பிடித்தவனாக போய்விடுகிறார். உண்மையிலே நேபுகாத்நேச்சர் தன் மனைவிக்காக ஒரு பெரிய தோட்டத்தையும் அதுக்குள்ள ஒரு ஜூவும் கட்டி வச்சிருந்தார். அந்த கால உலக அதிசயங்களில் அது ஒன்று. தொங்கு தோட்டம், பாபிலோன் தொங்கு தோட்டம் பாங்க, அவருடைய மனைவிக்காக அவர் உருவாக்கின ஒரு தோட்டம் அது. அந்த ஜூவில் இருந்து ஒரு கூண்டுக்குள்ள இவரை உள்ள போட்டுடுறாங்க. 7 வருடங்கள் அங்கே கிடக்கிறாரு. புல்லை தின்னுக்கிட்டு பைத்தியம் போல இருக்கிறாரு. தலை முடியெல்லாம் பறவைகளின் சிறகுகளைப் போல முரடாகி போயிடுது. கை நகமெல்லாம் மிருகத்தினுடைய நகங்களைப் போல பெருசாக வளர்ந்து போறாரு. 7 வருடங்கள் கழித்து அவர் ஒரு நாள் உட்கார்ந்துருந்து வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்க்கிற போது, தேவனே, யாரையும் தாழ்த்தவும் உயர்த்தவும் உம்மாலும் முடியும், உம்முடைய ஆளுக்கு உட்பட்டவன் என்று தன்னை தாழ்த்துக்கிற போது தேவன் அவருக்கு சுய புத்தியை கொடுக்கிறார். திரும்பவும் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய மந்திரிகளை அழைத்து கொண்டு அவரை ராஜாசனத்தில் வைக்கிறாங்க. திரும்பவும் ராஜாசனத்தில் உட்கார்றார். இந்த ஒரு சாப்டர் முழுக்க முழுக்க நேபுகாத்நேச்சரே சொந்தமாக தன் வாய் வார்த்தையாக சொல்லி இதை அறிக்கையாக எழுதியது. அதனாலதான் இதெல்லாம் அராமிக் மொழியில இருக்குது. நீரே ராஜாதி ராஜா அப்படின்னு அவர் ஒப்புக்கொண்டது. அதற்கப்புறம் 5வது சாப்டர்ல அவருடைய பேரன் பெல்சாத்தார் அப்படிங்கிறவர் ராஜாவா வர்றாரு. அவரு ராஜாவாக இருக்கிற போது விருந்து கொண்டாடுகிறார். அவர் தன்னுடைய ஆட்களை எல்லாம் வைத்து விருந்து கொண்டாடுகிற போது அரண்மனையில் இருக்கக்கூடிய பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாத்திரங்களில் இருக்கக்கூடிய பொற்பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதுல திராட்சரசம் ஊற்றி விருந்து பரிமாறிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு கை மட்டும் தனியாக வந்து செவத்துல பூசப்பட்டிருந்த இந்த பூச்சின் மேலேயே எழுதுது, மேனே மேனே தெக்கேல் உபார்ஷன் அப்படின்ட்டு எழுதிட்டு போகுது. ஸோ எல்லாருமே அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயமாகுது, இது என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ராஜா நடுங்கி போய் உட்காந்து யாருன்னு கேட்குற போது அவருடைய தாயார் ராஜகுமார்த்திங்கிறாங்க, அது அவருடைய தாயாராக இருக்கலாம். அவங்க வந்து சொல்றாங்க, உன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் இதெல்லாம் சொல்லுவான், ஏனென்றால் உன்னுடைய தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், அவன்கிட்ட மறைபொருளானதை வெளிவிக்கக்கூடிய விசேஷ ஆவி உண்டு அப்படின்னு சொன்னான்னா அவனை கூட்டிட்டு வாங்குறாங்க. அப்போ அவர் வந்த உடனே அவரை பார்த்து இது என்ன சொல்லு அப்படிங்கிற போது அவர் சொல்றாரு, அவர் சுற்றி உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இந்த கையெழுத்து என்னங்கிறதெல்லாம் பார்த்து சொல்றாரு. அவரு, உங்க தாத்தா வந்து ஆண்டவர் தான் இந்த ராஜ்யத்தை கொடுத்து வச்சாரு, ஆனா அவரும் பெருமையில் போன போது தேவன் எச்சரிப்பை கேட்காம போனதுனால 7 வருஷம் இருந்தார். உனக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். அவர் சுய புத்திக்கு வந்தோன்னா தேவன் அவரை உயர்த்தினார், அதுவும் உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் நீ அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து நீயே உன் வைப்பாட்டிகளும் எல்லாரும் உட்காந்து மறுமனையாட்டிகளும் உட்காந்து அதில் திராட்சரசம் குடிச்சு உன்னை நீ உயர்த்தினதுனால தேவன் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம சொல்லுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம் அப்படின்னு, அது அந்த காலத்துல அவர்கிட்ட இருந்தது. அந்த பாஷைக்கு அர்த்தம் என்ன, விளக்கம் என்னங்கிறத தானியேல் அன்னைக்கு சொல்லுகிறாரு. மேனே மேனே என்றால் நீ நிற்கப்பட்டாய், தராசில வைத்து ஆண்டவர் நீ சரியா இருக்கேன்னு உன்னைய வெயிட் பார்த்தாரு. தெக்கேல் நீ குறைஞ்சிட்ட, ஆண்டவருடைய அளவுக்கு நீ இல்லை, கீழே இறங்கி போயிட்ட. அதனால உபார்ஷன் உன்னுடைய தேசம் வந்து பிரிக்கப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, மேதிய பெர்சியன் கையில கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. அவன் உடனே அவருக்கு பெரிய கனப்படுத்தி அதையெல்லாம் மரியாதை கொடுக்குறார். அன்றைக்கு இரவே அந்த ராஜா கொலை செய்யப்படுகிறார். மேதியனாகிய தரியு ராஜாசனத்துக்கு வந்துடுறாரு, ராஜாவாகிறார். அந்த பழைய வம்சங்கள் ராஜ வம்சங்கள் எல்லாம் போயிருச்சு, பாபிலோன் எல்லாம் போயிருச்சு. இப்ப மேதிய ராஜாக்கள் பாபிலோனை தன் ஆளுக்கு கீழாக கொண்டுட்டு வர்றாங்க. அந்த ராஜா காலத்துல, தரியு ராஜா ஆள்கிற காலத்துல அடுத்த ஒரு நிகழ்ச்சி வருகிறது. இதுதான் 6வது சாப்டர்ல வருது. இந்த தரியு ராஜா அவர் காலத்துல இந்த பக்கம்
இருந்து ஹிந்துகுஷ் வரைக்கும் இருந்த பகுதி அவர் ஆளுகையில் இருந்தது. அதை ஒரு 121 பகுதியாக பிரிக்கிறாரு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தனை ஒரு கவர்னராக நியமிக்கிறாரு. எல்லாருக்கும் மேலே ஒரு சிலரை நியமித்து அவர்களை ஆளுமுடியாக வைத்து ஒரு 3 பேரை நியமிக்கணுங்கிறாரு. அதில் முக்கியமானவராக வருகிறவர் தானியேல். எல்லாருக்கும் மேலான ஒரு பதவியை அவர் கொடுத்து அவரோட ஆளுகைக்கெல்லாம் கொடுக்குறாரு. அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பும் கோபமும் அவர் மேலே வர்றதுனால இவனை எப்படியாவது மாட்டி விடணும்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. எந்த விதத்திலும் தானியேல் மேலே குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவனுடைய கடவுள் நம்பிக்கையை வைத்து அவனை கவுத்துறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. எல்லா பிரபுக்களும் சேர்ந்து ராஜா கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ராஜாவே, நீர் மிகப்பெரிய ராஜாவாயிட்டீங்க, அதனால் என்ன பண்ணணும், தேசத்தில் ஒரு சட்டம் போடுவோம். இந்த வர்ற ஒரு 30 நாளைக்கு மட்டும் யாருமே யாருக்கிட்டக்கே ரிக்வெஸ்ட் வைக்கக்கூடாது, ராஜாவாகி உண்மை தவிர வேற யாருக்கிட்டக்கும் எதுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக போடுவோம். சரி, ஆனால் வேற யாராவதையாவது போய் அவன் எனக்கு அதை கூட இதை கூட ரிக்வெஸ்ட் வச்சான்னா அவனை சிங்க கவியில் தூக்கி போடணும். ராஜா இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல, தன்னை கௌரவப்படுத்தி உயர்த்துவதுக்காக சொல்கிறாங்களோ ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, பிரபுக்களை எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்க, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இவங்க இதை கணக்கு வைத்து கொண்டு தானியேல் எப்பொழுதுமே மத்தியான நேரத்திலேயே தன்னுடைய மாடியில் உள்ள ஜன்னல் கதவை திறந்து மேற்கு பக்கமாக, அதாவது இவங்க இருந்த கிழக்கு தேசம், இவங்களுக்கு மேற்கு பக்கம் தான் எருசலேம். எருசலேமில் தான் தேவாலயம் இருந்தது. அதை நோக்கி ஜெபிப்பதை அனுதின வழக்கமாக வைத்திருந்தார். எல்லாருக்கும் அது தெரியும். சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டுகிற போதே, எருசலேமில் தேவாலயம் கட்டுகிற போதே 7 பாயிண்ட்டுகள் அதுக்கு சொல்றாரு. அதுல வர்ற ஒரு பாயிண்ட், இந்த தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு அந்நிய தேசத்தில் இருக்கிற போது அங்கிருந்து அவன் இந்த தேவாலயம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஜெபம் பண்ணினால் நீர் அவன் ஜெபத்தை கேளும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதை கணக்கில் வச்சுட்டு தான் இவரும் பண்றாரு. அந்த தேவாலயம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி, இவங்க இருக்கிறது கிழக்கு தேசத்துல, அப்ப அங்கிருந்து மேற்க தான் எருசலேம், எருசலேம் பக்கம் மேற்கு பக்கமாக கதவை திறந்து ஜெபம் பண்ணுவார். இதை அவங்க காத்திருந்து பிடிச்சு கொண்டு ராஜாட்ட கொண்டு விடுறாங்க. இந்த பாரு, யார்கிட்டையும் பெட்டிஷன் வைக்கக்கூடாதுங்கிற, இவன் வேற யாரோ ஒரு கடவுள்கிட்ட பெட்டிஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பத்தான் ராஜாவுக்கு தெரியுது இவனுக்கு சூழ்ச்சி செஞ்சு என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அவரை விடுவிக்க முயற்சி செய்யறாரு. பட் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ராஜா உங்க கையால முத்திர முகத்துல குத்திட்டீங்க, இனி அதை மாற்ற முடியாது, இது மாற்ற முடியாத ஒரு சட்டம், அதனால நீர் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க. ராஜா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு வழி இல்லை, சரின்றார். ஆனா தானியேல்கிட்ட சொல்லுகிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவாராக அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா தானியேலை சிங்கக்கவியில போடுறாங்க. ஆனா தேவன் தன்னுடைய தேவ தூதனை அனுப்புகிறார். அவர் அந்த சிங்கக்கவியில் உள்ள சிங்கங்களுடைய வாயை அவர் கட்டி போடுகிறார். ஒரு சிங்கமும் தானியேலை சேதம் பண்ணவில்லை. ராஜாவுக்கு அன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. என்னடா இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்னைய ஒரு முட்டாளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆளுக்கு மேல கோபமும் ஒரு வருத்தத்தோடயே உட்காந்து ராத்திரி பூரா வந்து விடிகிற போது, விடிய காலையில எழுந்து ஓடுகிறார். தானியேல் வைக்கப்பட்ட அந்த குகைக்கு ஓடுகிறாரு. போற போதே அவர் கேட்கிறாரு, 6வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல வருகிறது, ராஜா கெபியன் கிட்டே வந்தபோது துயர சத்தமாக தானியேல் கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேல் மறு உத்தரவு கொடுக்கிறார், ராஜாவே, நீ என்றென்றும் வாழ்க. அவர் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இவன் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. தேவனுக்கு முன்னாடி மாத்திரமல்ல, எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புல நான் யோக்கியமா இருந்தேன். இந்த 2 காரணங்களுக்காக தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார். அவர் ஆரம்பிக்க சொல்ற, ராஜாவை நீ வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாரை குறித்து? தன்னை சிங்க கவியில போட்டு மரண தண்டனை கொடுத்த ராஜாவை பார்த்து அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். சரியாகத்தான் ஆரம்பிக்கிறார்.
உடனே ராஜா அவரை வெளியே தூக்கி விடுங்கிறாரு சந்தோஷமா. இப்போ யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் சொன்னானோ அவ்வளவு பேரும் அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ளொதுக்கி போடும் அப்படிங்கிறாரு. உள்ளொதுக்கி போட்டு எல்லாரையும் அடிச்சு கொன்னதுக்கப்புறம் ராஜா தன் ஜனங்கள் உள்ளுக்க எல்லா தேசங்களுக்கும் பாபிலோன்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஹிந்து குஷ் நதி வரைக்கும் உள்ள அந்த 120 தேசங்களுக்கும் அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. என் ராஜ்யத்தின் ஆளுகள் உள்ள யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் செய்யப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்து நிற்கும். அந்த ராஜா எழுதி அனுப்புறார் தேசங்களுக்கெல்லாம் ஒரு பத்திரிகை. அந்த அளவுக்கு புறஜாதி ராஜாக்கள் மத்தியிலே தன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக புகழ்த்தும்படியாக நின்று இந்த ஒரு காரியங்கள் நடந்தது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துடும். இதெல்லாம் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள். இது புறஜாதிகள் மத்தியில் ஜாஸ்தியாக நடந்ததுனால இதில் 2வது சாப்டர்லேருந்து 6வது சாப்டர் வரைக்கும் அராமிய மொழியிலே என்றால் அந்த ராஜாக்கள் எழுதின கடிதங்கள் இருக்குது, நடந்தது இருக்குது. இது தெரிய வேண்டும் என்ற அந்த மொழியில் இருக்குது. இதற்கு அப்புறம் செகண்ட் பார்ட்டி 7வது சாப்டர்லேருந்து 12வது சாப்டர் வரைக்கும் இதுல தானியேலுக்கு கிடைத்த 4 தரிசனங்கள் இதுல வருது. 4 வேளை அவருக்கு தேவன் அவருக்கு தரிசனம் கொடுக்குற அந்த 4 தரிசனங்கள் இதுல இருக்குது. ஆனா இந்த தரிசனங்கள் கால ஒழுங்கின்படி அல்ல. முதல் தரிசனம் முதல்ல நடக்கும், 2வது தரிசனம் 2வது நடக்கும், 3வது தரிசனம் அந்த வரிசை கரமானத்தின்படியும் அல்ல. இன்னொரு காரியம் பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை முதல் தரிசனத்திலையும் அதற்கு முன்னால நடக்கக்கூடியது அதற்கு பின்னாடி உள்ள தரிசனத்திலையும் அந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின்னாகும். பின்னாடி நடக்கிறது முதல் தரிசனத்துல வந்துடுது, முன்னாடி நடக்க வேண்டியது பின்னாடி உள்ள தரிசனம். அந்த மாதிரி இந்த தரிசனத்துல கொஞ்சம் முன்ன பின்ன உண்டு. அது தவிர ஒரே தரிசனத்துல சொல்லப்பட்ட சுருக்கமாக சொல்லப்பட்டது அடுத்த ஒரு தரிசனத்தில் கொஞ்சம் விரிவாகவும் சொல்லப்படுகிறது. வேற ஒரு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டவருடைய அர்த்தம் இந்த ஒரு தரிசனத்தில் கொஞ்சம் விளக்கியும் காண்பிக்கப்படுகிறது. அதனால இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு காலவரப்புடைய சம்பவத்தின்படியோ வைக்காம ஒவ்வொரு தரிசனத்தையும் தனித்தனியாக எடுத்து அந்த தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்தால்தான் முடியும். விசேஷமாக இதுல தானியேலுக்கு ஒரு அறிவிப்பும் வருது. இந்த தரிசனங்களை காண்பிக்கிற தேவ தூதன் மூலமாக ஒரு அறிவிப்பும் வருகிறது. 12வது சாப்டர்ல கடைசியாக அது வரும். 12வது சாப்டர்லயே 4வது வசனம் அவருக்கு இந்த பல காரியங்கள் புரியாம கேட்கிற போது அந்த ஒரு தேவ தூதன் அந்த தரிசனத்தை காண்பிக்கிற தூதன் சொல்கிறாரு, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படிங்கிறார். அதாவது இதை ஒரு மூடு பொருளாக வை, சும்மாலாம் எல்லாருக்கும் புரியாது, தேடி கேடி ஆராயணும், இதை மூடி வை. இந்த வார்த்தையிலெல்லாம் ஒரு புதை பொருளை போல நீ உள்ள மூடி வை. அதாவது எளிதாக படித்த உடனே புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு புதை பொருளாக வை என்ன அப்படின்னு சொல்றாரு. அதே இதுல 9வது வசனத்திலையும் திருப்பி அதை சொல்கிறார். 12வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துல 8வது வசனத்துல சொல்றாரு, தானியேல் அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அந்த வெளிப்படுத்தின தேவதூதனை பார்த்து கேட்கிறாரு, இது எனக்கு புரியலையே, இது எப்படி முடியும்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் அப்படிங்கிறார். சோ இந்த தீர்க்க தரிசனங்கள் இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இதுதான் சொன்னாங்களோ இப்படித்தான் நடந்ததோ அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இது முத்திரிக்கப்பட்டு தான் இருக்கும், இதுல உள்ளதெல்லாம் தெளிவாக இருக்கா, நாளைக்கு போகலாம் அப்படின்றார். தானியேலுக்கு அந்த கதை அவர் எழுதி வைக்கிற படிக்கிற நமக்கு அது எந்த அளவுக்கு புரியும். ஆனாலும் இதுல சுருக்கமாக சில காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுல 2 வித தீர்க்க தரிசனங்கள்ல 2 வித குறிப்புகள் உண்டு. சில நிறைவேறி விட்டது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சில நிறைவேற வேண்டியவைகள்.
அதனுடைய முடிவு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆயத்தமா இருக்கலாம். சில காரியங்கள் மிருகங்களாக ஊமையாக காட்டப்பட்டது, இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு தான் நமக்கு ஓரளவுக்கு முடியும். இந்த தானியேல் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்துல கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் நிறைவேறி விட்டது. சில இப்பொழுது நிறைவேறி கொண்டே இருக்கிறது, சில இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தான் நிறைவேறும். நம்ம இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இருக்கிறோம், அது மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இந்த 2வது சாப்டர்ல நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் தரிசனமாக கொடுத்த அந்த சிலை, அதனுடைய தலை தங்கமாக இருந்தது, கழுத்துக்கு கீழே மார்பு வெள்ளியாக இருந்தது, வகுரும் தொடையும் இரும்பால் இருந்தது, அதனுடைய தொடையும் பாதங்களும் இரும்பால் இருந்தது, வகுறு வெண்கலத்துல இருந்தது, பாதங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவையா இருந்தது. அது கேட்கிற போது தானியேல் சொல்றாரு, இந்த பொன்னாலான தலை நேபுகாத்நேச்சர் நீரே, பாபிலோன் ராஜ்யமே, ராஜாங்கமே, அந்த கீழே இருக்கக்கூடிய வெள்ளியால செய்யப்பட்டது உனக்கு பின் ஒரு ராஜ்யம் வரும், அது ஒன்ன போல இருக்காது அப்படிங்கிறாரு. அது பெர்சிய ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து ஒரு ராஜ்யம் வரும், அந்த வகுறு வெண்கலத்தை போல இருந்தது போல அதை விட கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் வரும் அப்படிங்கிறாரு. பெர்சியாவுக்கு பின்னாடி வந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். அதற்கு கீழே ஒரு ராஜ்யம் வரும், அது இரும்பை போல இருக்கும், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும் அப்படிங்கிறாரு. அது ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்கள் தான் பின்னாடி வந்தது. ஆனா அந்த கால் விரல்கள் களிமண்ணும் இரும்பும் சேர்ந்ததாக இருந்தது. அப்போ கல்லால் பேர்க்கப்படாத ஒரு கல், தேவனாலே வந்த கல், அதை மோதி அதை நொறுக்கி எல்லாத்தையும் தூள் தூளாக்கி விட்டு அதுவோ பெரிய பர்வதமாகி நிற்கும். இது தேவனுடைய ராஜ்யம்ங்கிறாரு. அது இன்னும் நடக்கல. மற்ற 4 ராஜ்யங்களும் போயிருச்சு. இதை நாம தெரிஞ்சுக்கலாம். அதே போல 8வது அத்தியாயத்துல, இதனுடைய செகண்ட் பார்ட்ல 8வது அத்தியாயத்துல 2 கடாக்களை குறித்து அவர் தரிசனம் கண்டு சொல்லுகிறார். அவர் பெல்சாத்தாருடைய காலத்துல, பெல்சாத்தார் ராஜ்யம் பண்ணுகிற 3ஆம் வருஷத்துல, அதாவது அப்ப பெர்சிய ராஜா இன்னும் ஆளவில்லை. அந்த காலத்துல இவருக்கு ஒரு காரியம் கேட்கிறாரு, 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா அங்கேயும் எங்கேயும் ஓடுச்சு, அதற்கப்புறம் ஒரு வெள்ளாட்டுக்கடா அதுக்கு விரோதமா முட்டுச்சு, அந்த வெள்ளாட்டுக்கடா அந்த ஆட்டுக்கடாவை கொண்டுட்டு ஓடுச்சு அப்படிங்கிறாரு. அது என்னங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அந்த விளக்கம் பின்னாடி கொடுக்குறாரு. 20வது வருஷத்துல, நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய தேசங்களின் ராஜாக்கள், அந்த ரோமம் உள்ள வெள்ளாட்டுக்கடா கிராக்கி தேசத்தினுடைய ராஜா, அதுல இருந்த பெரிய கொம்பு 1ஆம் ராஜா, அது முறிந்து போன பின்பது அந்த ராஜாக்கள் 4 கொம்புகள் எழுந்து அந்த ஜாதியில் உள்ள 4 ராஜ்யங்கள் பிரியுங்கிறார். இது அவருக்கு புரியல. ஆனா பின்னாடி வரக்கூடிய காரியங்கள் தான். பாபிலோன் ராஜா பெல்சாத்தார் காலத்துல, நேபுகாத்நேச்சர் பேரங்காலத்துல காண்கிறாரு. ஆனால் பின்னாடி மேதிய பெர்சிய வல்லரசு அதை மேற்கொண்டது, அதுதான் அந்த ஆட்டுக்கடா. அதுக்கு விரோதமாக வந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க ராஜ்யம். அதனுடைய 1ஆம் ராஜா அலெக்சாண்டருடைய தகப்பனார். அவர்தான் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஒன்றாக இணைத்து கொண்டு வருகிறார். அவருடைய மகன் அலெக்சாண்டர் தான் வராரு. அந்த அலெக்சாண்டர் தான் ஒத்த கொம்புள்ள ஒரு கடா. ஆனா அந்த கொம்பு முறிந்த உடனடியாக 4 கொம்புகள் பிரிந்தது. அலெக்சாண்டர் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகன் ராஜாசனத்தில் உட்காரவில்லை. அவருடைய 4 தளபதிகளும் இந்த தேசத்தை 4 பங்காக பிரித்து கொண்டார்கள். இது சரித்திரம். ஆனா இது அவருக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் இந்த 8வது சாப்டர்ல வர்றது. இது நிறைவேறி விட்டதுனால நமக்கு அந்த சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்வது லகுவாக இருக்கும். அதற்கப்புறம் 9வது அத்தியாயம். இதுல விசேஷமாக தானியேல் தேவனை நோக்கி செய்த ஒரு ஜெபமும் அதற்கு தேவனிடத்துல வந்த ஒரு பதிலும். ஏன்னா எரேமியா புஸ்தகத்துல 70 வருஷம் சிறையிருப்புல தேசம் இருக்கும் என்பதை அறிந்து தானியேல் அந்த கணக்கு பார்க்கிறாரு. 70 வருஷம் ஆயிருச்சு. அதாவது ஒரு கைது பண்ணப்பட்டு கொண்டு 70 வருஷம் ஆயிருச்சு. இப்ப என் தேசம் இந்த சிறையிருப்பில் இருந்து திரும்பி போக வேண்டும். அப்போது மேதிய ராஜாவாகிய தரியு இதை ஆளுகைக்கு தன் ஆளுகை கீழாக வைத்திருக்கிறார். அப்ப இது போகணுமே அப்படிங்கிற போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அதாவது உம்முடைய கால கடியாரத்தின்படி இந்த டைம் வந்துருச்சு, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தன்னுடைய தேசத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்து உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி மன்றாடுகிறார். ஜெபத்திலே விண்ணப்பத்தினாலும் மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டத்தில் சொல்லுகிறாரு, நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்சோம், எங்க தப்புகளுக்கு ஏற்ற தண்டனை தான் இப்ப நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் உடன்படிக்கைக்கு விரோதமாக, அதன் நிமித்தமாக உடன்படிக்கையின்படி நீர் எங்களை தண்டித்தீர், இதில் நீர் நீதி உள்ளவர். ஆனாலும் தேவனே, உம்மிடத்திலே தயவும் இரக்கங்களும் உண்டே, மன்னிப்பும் உண்டே, தயவு செய்து எங்களை மன்னியுமே அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்து தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது ஒரு தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். அவருக்கு 9வது அத்தியாயத்துல 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் அப்படிங்கிறார். என்ன கட்டளை வெளிப்பட்டது? அப்போது இருந்த கோரோஸ் ராஜா, இதற்கு முன்னாடி பாபிலோனியர்கள் யார் யாரை எந்தெந்த தேசத்திலிருந்து கைது பண்ணி கொண்டு வந்தாரோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேசத்துக்கு போகலாம் அப்படின்ட்டார். அதுல விசேஷமாக யூதர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க திருப்பி எருசலேம் போகலாம், போய் தேவாலயத்தை கட்டுங்க, கட்டிட்டு தேவாலயத்துல இருந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவனிடத்தில் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை அங்க இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள், ஆனா இன்னைக்கு ஃப்ரீயாக திருப்பி அனுப்பப்படுறாங்க. அதுக்கு போறவன்லாம் யார் யார் என்னென்ன கொடுக்குறானோ கொடுன்னு சொல்லிட்டு இந்த பாபிலோன் ராஜா எருசலேமிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்திருந்த தேவாலயத்தின் பொருட்கள் அனைத்தையுமே நான் உன் கையில கொடுத்துட்றேன், நீங்க கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இதுதான் அங்க தானியேல் சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அங்க கட்டளை வெளிப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் இருக்கு, அதையும் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறாரு. அது தானியேலுக்கும் புரியல, அன்றைய காலத்துல இருந்து யாருக்குமே புரியல. பாவம் செய்தீர்கள், தவறி வந்துட்டீங்க, ஆனா உடன்படிக்கையை முறித்து போட்டுட்டீங்க, ஆண்டவர் கிருபையினால திருப்பி கொண்டு போறாரு. இப்ப எரேமியாவில் சொல்லப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேனாரு, எசேக்கியேல் அதை எப்படி செய்வேன்னு சொன்னாரு, அந்த காரியத்தையும் தேவன் ஆரம்பித்து விட்டார். அது உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் நித்திய நீதியை வரவழைப்பதற்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மகா பரிசுத்தமானவரை எருசலேமிலே அபிஷேகம் பண்ணுவதற்கும் 70 வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 70 வாரத்துக்கு பின்னாடி சொல்றாரு 2 வாரம் 7 வாரம் 62 வாரம் 7 வாரம் சொல்லி கொஞ்சம் பிரிச்சு சொல்லுகிறார். அது ஸ்டடிக்கு உள்ள ஒரு காரியம். 70 வாரம் சொல்லுகிறாருன்னு 69 வாரத்தினுடைய கணக்குகள் சொல்லுகிறாரு. அந்த கணக்கு சரியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்து உயிர்த்தெழுதலையும் குறித்து அந்த ஒரு காரியத்துக்குள்ள வருது. ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து பிறக்கிற போது என்ன நடக்கும் அப்படிங்கிற சில காரியங்களையும் அவங்க சொல்லி முடிச்சிடுறாரு. இது தானியேலுக்கும் புரியல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் யாருக்குமே புரியல. ஆனா இது நடந்து முடிந்ததுனால நமக்கு இது புரியுது, அவ்வளவுதான். இதற்கு அடுத்தபடியாக 10வது அத்தியாயத்துல 10, 11 அத்தியாயம் ரெண்டுமே பெர்சிய ராஜாவாகிய கோரோஸ் ஆட்சி பண்ணுகிற 3ஆம் வருஷத்துல. இந்த வருஷத்துல தானியேலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்துல அவர் இதற்கு பின் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இது என்ன ஆகும் அப்படின்னு தயங்கி கொண்டிருக்கிற போது ஒரு தேவதூதன் மூலமாக அவருக்கு தரிசனம் காண்பிக்கப்பட்டு அவருக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த விளக்கத்துல இந்த ராஜா காலத்துல இருந்து, பெர்சிய ராஜா காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை வரைக்கும், இந்த பெர்சிய ராஜாவுக்கு அப்புறம் கிரேக்க ராஜா வருவாங்க, கிரேக்க ராஜாவுக்கு அப்புறம் ரோம ராஜா வருவாங்க. இந்த வரிசையாக வரக்கூடிய ராஜாக்கள் காலத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்து இதனுடைய முடிவிலே கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் உள்ள டீட்டெயில் வரிசையா சொல்கிறார். எங்குமே இல்லாத ஒரு சிறப்பான காரியம் இதுல இந்த 11வது அத்தியாயத்துல மட்டுமே 35 வசனம் தான். 11வது அத்தியாயத்துல 35 வசனங்கள் தான். ஆனா இந்த 35 வசனங்களுக்குள்ள
ஒரு 440 வருட காலத்துல நடக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான 135 ஈவென்ட்ஸ், நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரிசையாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கொடுப்பதற்கு வேறு யாராலும் முடியாது, தேவனால் மாத்திரமே முடியும் என்ற ஒரு காலத்தில் சொல்லுகிறார். இதோ வரப்போகிறவர்களை நான் அறிவிப்பேன், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நானே தேவன் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். அது அவரால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இந்த 11வது சாப்டர் மட்டும் படிச்சு பார்த்தா அதுல 35 வசனம் தான். அந்த 35 வசனத்துக்குள்ள 135 நிகழ்ச்சிகள், 440 வருட காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுல வரிசையாக அடுத்த இருக்கு 10-11வது சாப்டர்ல. இதுல விடுபட்டு போனது ஒரு சாப்டர், 7வது சாப்டர். இந்த 7வது சாப்டர் ஏன் கடைசியா சொல்லுகிறோம்னா, இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் நடக்க இருக்கிறதும் இப்ப நடந்து கொண்டு இருப்பதுன்னு சொல்லுது. பின்னாடி நடக்க இருக்கிறது 7வது சாப்டர் முதல்ல வந்துருச்சு. அதுதான் நம்ம கடைசியாக சொல்லுகிறோம். இந்த 7வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரு என்பதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அந்த 7வது சாப்டர்ல தான் சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் வெளியேறி வந்ததை அவர் பார்க்கிறார். 4 வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் வெளியேறி வந்தது. முதலிலே ஒன்று சிங்கத்தை போல இருந்தது, 2வது கரடியை போல இருந்தது, 3வது ஒன்று சிவிங்கியை போல இருந்தது, அப்புறம் 4வது ஒரு மிருகம் வந்தது. அது கொடியதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமான ரொம்ப கொடூரமான மிருகமாக இருந்தது என்று 4 மிருகங்களை குறித்து சொல்லுகிறார். அது என்னன்னு சொல்லுகிற போது அந்த தரிசனத்தில் அவர் விளக்கம் கொடுக்கிறது, இந்த 4மே 4 ராஜ்யங்கள். இது கிரேக்க ராஜ்யமோ, ரோம ராஜ்யமோ, பெர்சிய ராஜ்யமோ, பாபிலோன் ராஜ்யமோ அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வரக்கூடிய ராஜ்யங்கள். இந்த 4 ராஜ்யங்கள். இந்த 4 ராஜ்யங்களிலே 4வது ராஜ்யம் மிக மோசமாக இருக்கிற போது தேவனால அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த தேசம் அழிக்கப்படும். ஆனா அந்த முன்னாடி உள்ள 3 ராஜ்யங்களும் உயிரோடு இருக்கும்படியாக சொல்லப்பட்டது. அது இன்னும் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த ராஜ்யங்கள் இருக்கும், ஆனா அந்த பலத்தோட வல்லமையோட இருக்காது, இருக்கும். 4வது ராஜ்யம் அழிக்கப்பட்டு போகும். அப்பொழுது வானத்திலிருந்து தேவ ராஜ்யம் இறக்கப்பட்டு ராஜாவாக ஒருவர் அபிஷேகம் பண்ணப்படுவார். ஒரு மனுஷகுமாரன் சாயலான ஒருவர் அந்த 7வது அத்தியாயத்துல 13வது வசனங்களில பார்க்கலாம். ராத்தரிசனங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கலே, மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமைய ராஜரிகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் அப்படிங்கிறார். இது 2ஆம் வருகையினோடு நடைபெறக்கூடிய சம்பவத்தை குறித்து கொடுக்கிறார். பின்னாடி நடக்க வேண்டியதை முன்னாடி சொல்லிட்டாரு, அதற்கு முந்தி நடக்க வேண்டியதெல்லாம் பின்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த காரியங்கள் இதுல அந்த முதல் தரிசனத்துல சொன்ன நேபுகாத்நேச்சர் காண்பித்த அந்த சிலையில பாதங்கள் கல்லும் மணலும் இரும்பும் கலந்த கலவையா இருந்தது. அதிலே கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து உருண்டு வந்து அதுல மோதி நொறுக்கி எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டது. ஆனால் அதுவோ பெரியதாகிய தேவ பர்வதமாகிய நிலையாக நின்றது அப்படிங்கிறார். அந்த தேவ ராஜ்யமும் இதுல சொல்ல கொடுத்தப்பட்ட அந்த நித்திய ராஜ்யமும் ஒன்றுதான். இது ரெண்டும் ஒன்றுதான். அந்த 3 ராஜ்யங்கள் இருக்குது. இப்ப அதுக்குள்ளதான் நம்மளும் இருக்கிறோம். 4வது ராஜ்யம் எழுந்து கொண்டே இருக்குது. அது யாருன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த காலத்துலதான் இப்ப நம்ம இருக்கிறோம், வாழ்கிறோம். இதுதான் இந்த தானியேல் புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள். இப்ப இதுல நம்ம இந்த தானியேல் புஸ்தகத்தை படிக்கிறதுனால நம்ம என்ன கத்துக்கொள்ளுகிறோம்? இதுல நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முக்கியமாக இதனுடைய கீவேர்டு 2வது அத்தியாயத்துல வருகிறது. 2வது அத்தியாயத்துல தானியேல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த முழு புஸ்தகத்துக்கும் முக்கியமான ஒரு வார்த்தை. 2வது அத்தியாயத்துல 20 to 22 வரைக்கும் உள்ள வசனங்கள்.
தானியேலுக்கு அந்த நேபாத் நேச்சருடைய சொப்பனத்தை குறித்து விளக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவன் அவருக்கு அதை விளக்கி கொடுத்தார். அவன் கண்ட சொப்பனம் இதுதான், இதுக்கு அர்த்தம் இதுதான் என்று தானியேலுக்கு அந்த மறைபொருளை விளக்கி கொடுத்தார். அப்பொழுது அவன் தேவனை துதித்து சொன்னது இந்த வார்த்தைகள். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த முழு புஸ்தகத்துக்கும் மூல வசனம் இதுதான். இதைத்தான் இதில் உள்ள அநேக அற்புதங்களும் இந்த தரிசனங்களும் விளக்கி காண்பிக்குது, என் தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்று. இதை நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். சட்ட புஸ்தகங்கள் தேவனுடைய விருப்பம் என்ன, நீ என்ன செய்ய, இதை செஞ்சேன்னா ரைட்டு, இதை செஞ்சா தப்பு அப்படிங்கிறது சொல்லும். தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் இதுதான் தேவன் மனதில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்தி, என் தேவன் யார் என்ற அவரை அறிகிற அறிவுக்குள் நம்மளை வழிநடத்தும். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது தேவனை பற்றி நான் அறிந்திருக்கிற அறிவு. நான் அவரை எவ்வளவாக அறிந்திருக்கிறோம், அதற்கு தக்கதான் நான் அவர் சமூகத்தில் நடக்க முடியும். இந்த அறிவை இந்த புஸ்தகங்கள் கொடுக்கும். அதனால இந்த புஸ்தகங்களை ஆராய்வது மிகவும் நல்லது. இரண்டாவது ஆயத்தில் தானியேலை போல, அவருடைய நண்பர்களைப் போல, 3 நண்பர்களைப் போல சின்ன சின்ன காரியங்களை கூட என்னுடைய தன்மையை, என்னுடைய ஸ்டாண்டர்டை நான் விட்டு கொடுக்காம, என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காம, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் என்பதை விட்டு கொடுக்காம நான் நிலையாக நின்றால் என் தகுதியை மீறிய பெரிய சோதனை வருகிற போது தேவகரம் உடன் இருந்து என்னை காக்கும். ராஜாவுடைய போஜனத்தில் என்னை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் திடமாக நின்றதுனால அந்நிய தேசத்துல அரண்மனையில் உள்ள சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நான் இப்ப சொந்த தேசத்துல கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயும் கிடையாது. இங்க என்னை பார்க்கறதுக்கோ என்னை கண்டிக்கிறதுக்கோ எந்த ஒரு எல்டர்ஸோ மூப்பரோ எங்க அப்பா அம்மாவோ கிடையாது. நான் என் மனம் போல வாழலாம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான அது நிலையாக நின்னாங்க. அவங்க தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர்கள் தகுதியை மீறின சோதனை வந்தபோது சிங்கக்கவியில போட்ட போது தானியேலோடு கூட இருந்தாரு, அக்கினி சூளையில போட்ட ஒரு நண்பர்களோடு கூட இருந்தார். அந்த தேவனத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் உலகத்தோட ஒத்து போயிட்டு, இதனால ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு ஒத்து போயிட்டு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துனோம்னா அவர் அங்க இருக்க மாட்டார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவன் அன்னைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் கூட தன் நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்கென்று நிற்கக்கூடிய ஒருவனே எந்த சூழ்நிலையும் காப்பதற்கு வல்லமை உள்ளவராக இன்றும் கூட இருக்கிறார். இதை நம்ம மறக்க வேண்டாம். மூன்றாவதாக ஒரு காரியம், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும், எல்லா ராஜாக்களும், எல்லா ராஜ்யங்களும் அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறது. அவர் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே அவைகள் செயல்பட முடியும். அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதற்கு மேல உள்ள அதிகாரமும் வல்லமையும் அவர் கையில தான் இருக்கு. இந்த உலக சரித்திரத்தை அவர் நாளைக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லுகிற போது அதன் மேல் உள்ள அவருடைய ஆளுகை நமக்கு நன்றாக தெரியும். இதுல 1வது அத்தியாயத்துல 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நேபாத் நேச்சர் யூதாவோட ராஜாவை வென்று அவனை அந்த ராஜா யோயாக்கீமும் தேவாலயத்தின் பொக்கிஷங்களையும் கொண்டு போனா. இதுல அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவை யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதாவது நேபாத் நேச்சர் கையில ஒப்பு கொடுத்தார். நேபாத் நேச்சர் தன் சுய பலத்தினாலும் ஞானத்தினாலும் சாமர்த்தியத்தினாலும் எருசலேமை வென்று ஜெயிக்கவில்லை. தேவன் அவருக்கு அவன் கையில ஒப்பு கொடுத்தாரு, அதனால அவன் பிடிக்க முடிஞ்சது. அதுதான் இதைத்தான் தேவ கண்ணோட்டத்துல சொல்லப்படுகிறது, மனித கண்ணோட்டத்துல அல்ல, தேவ கண்ணோட்டத்துல நமக்கு சொல்லப்படுகிறது இந்த காரியம்தான்.
ஸோ எந்த ராஜாவாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது தான், அதுக்குள்ளதான் சொல்ல முடியும். இல்லை விசேஷமா 4வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற போது சொல்லுகிறாரு, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் நீர் பைத்தியம் முடிச்சு போய் தான் இருப்பீர் அப்படிங்கிற. இதை அறிஞ்சு கொண்ட போதுதான் நீ திருப்பி வருவீருங்கிற. அவர் திருப்பி வந்தார். வந்த போதும் அவர் வாயால சொன்ன அறிக்கை, நேபுகாத்நேச்சர் தன் வாயால சொன்ன அறிக்கை, தேசமெங்கும் எழுதி அனுப்பின ஒரு அறிக்கை 4வது அத்தியாயம் 37. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதி அறிக்கை செய்யப்பட்டு ஊரெல்லாம் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் நேபுகாத்நேச்சர் ராஜா. அதே போல தரியு ராஜா அவரும் ஒரு அறிக்கை சொல்லுகிறார். 6வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்து நிற்கும். இதை சொன்னவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய அதி வல்லமை உள்ள ராஜாக்கள். நம்மளும் இன்னைக்கு கத்துக்கணும், இன்னைக்கு யாரு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிச்சாருனா தான் அவன் அந்த தேசத்துக்கு மேல இருக்க முடியும், ஆளுகை செய்ய முடியும். அதனாலதான் நம்ம அவரை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்லாருமே அவர் ஆளுகைக்கு உட்பட்டவங்க தான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்த ஒரு பாயிண்ட், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இந்த ஒரு புஸ்தகத்துல தான் மரித்தோர் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற ஒரு சத்தியம் கொஞ்சம் தெளிவாகவே எழுதப்படுகிறது. மற்றதிலெல்லாம் மறைபொருளாக கூட இருக்கும். தேவனுக்கு விரோதமாக, உடன்படிக்கைக்கு விரோதமாக நீ செய்தால் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் அறுப்புண்டு போவாய், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு அர்த்தமே சரியாக தெரியாது. இந்த ராஜ்யமா அந்த ராஜ்யமான்னு தெரியாது. ஆனா இது ஒண்ணுல தான் 12வது அத்தியாயத்துல 2-3வது வசனத்துல 2வது வசனத்துல சொல்லுகிறாரு, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்தரிப்பார்கள். மரித்து போன அநேகரிலே சிலர் ஆசீர்வாதத்திற்கும் சிலர் தண்டனைக்கும் விழித்து எழுந்தரிப்பார்கள் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு சத்தியம் இதற்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டு வேற புஸ்தகங்களில் சொல்லப்படவில்லை. ஒன்று. அடுத்ததாக ஒரு பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த புஸ்தகத்தை வந்து படித்தோம்னா, 2ஆம் வருகையின் போது என்ன நடக்குங்கிறத பார்த்தாலும் அந்த கடைசி சம்பவங்கள் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஒரு 1ஆம் வருகையில கடைசியாக என்ன நடந்ததோ அதுதான் 2ஆம் வருகைக்கு முன்னதாகவும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்துல இருந்து அறிந்து கொள்ளலாம். அதனால இன்றைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா, 1ஆம் வருகைக்கு முன்னாடி என்ன நடந்தது, அவர் வருகிற போது என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா இது தெரிஞ்சு போயிடும். இது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான். 9வது அத்தியாயத்துல 7வது அத்தியாயத்துல இருக்கு. 9வது அத்தியாயத்துல அவர் முதல் வருகை குறித்தும் 7வது அத்தியாயத்துல அவருடைய 2ஆம் வருகை காலத்துல நடக்கக்கூடியது குறித்தும் இருக்கு. இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இருக்கும். முக்கியமான ஒரே ஒரு சுருக்கமான பாயிண்ட், அவர் வருகிற நேரத்துல பரிசுத்தவான்களுக்கு விரோதமான உபத்திரவம் அதிகரிக்கும். குறிப்பா அந்த பாயிண்ட சொல்லிடுறேன். பரிசுத்தவான்களுக்கு விரோதமான உபத்திரவம் அதிகரிக்கும். இதுதான். அடுத்தபடியாக கடைசியாக ஒரே ஒரு காரியம், இந்த தரிசனங்கள் தானியேலுக்கு வருங்காலத்துல என்ன நடக்கும்னு அவனுக்கு அறிய விருப்பம் உள்ள அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வத்தை திருப்தி செய்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல. ஏன்னா தானியேலுக்கு அது நிறைய புரியல. கேட்கிறாரு, இதெல்லாம் முத்திரிச்சு போட்டு வை, நீ போய் தூங்கு, நீ எந்திரிக்கிற அன்னைக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு எந்திரி, இதை முத்திரிச்சு போட்டு வை. அந்த காலத்துல அநேகரை ஆடி தேடி அலைஞ்சு தெரிஞ்சு அறிவு பெருத்து போகும், உற்று அப்படிங்கிறார். இது இந்த தரிசனங்கள் கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கமே
மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் தேவ ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இன்று நாம் அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி தான் இருக்கிறோம். அவர்கள் பரிசுத்தத்திலும் நீதியிலும் பாடுகள் மத்தியிலும் பொறுமையாக சகித்து கொண்டு மகிமையான வருங்காலத்திற்கு ஆயத்தமாகும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் ஆவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இதுல 12வது அத்தியாயத்துல 3வது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலாலும் பிரகாசிப்பார்கள். இந்த இதுக்குள்ள நம்ம போகணும், ஆயத்தமாகும். இதுதான் இதோட இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய விளக்கங்கள் இன்னைக்கு இதோட இது முடியுது.